இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகேஷ் மகேஷ் மகேஷா? மகேஷ்க்கு என்ன? என்ன மகேஷ்க்கு? சொல்லு பாட்டி. அஞ்சலி என்ன? மகேஷ் பாட்டி 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 என்னாச்சு? சிஸ்டர் சிஸ்டர் என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. பாட்டி பாட்டி என்ன சிஸ்டர்? ஒன்னும் இல்ல மேடம், அது அவங்க திரும்பவும் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. பல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நார்மலா தான் இருக்கு மேடம், பயப்பட வேண்டாம். வீட்டுக்கு வந்த முதல் நாள்லயே இவ்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னா சீக்கிரமாவே இவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க. இல்ல டாக்டர் வேணும்னா நீங்க வர சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். மேடம் ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. எதுக்கு என் பேரையும் மகேஷ் பேரையும் மட்டும் பாட்டி சொல்லணும்? அதுவும் குறிப்பா மகேஷ் பேரை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அம்மா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டிக்கு சுயநினைவு வந்துச்சுமா. பாட்டிக்கு நிஜமாவா? ஏதாவது பேசுனாங்களா? இல்லம்மா, ஏதோ சொல்ல வந்தாங்கம்மா. ஆனா அதுக்குள்ள திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கடவுளே! சரி, நான் இப்போ கிளம்பி அங்க வரவா? அம்மா, இப்ப வேண்டாம்மா. சீக்கிரமே பாட்டி நார்மல் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றேன், நீ வந்து பாரு. கடவுளே! அம்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். சரி வச்சிரு. சரி, பாட்டியை பார்த்துக்கோ. என்ன இது? என்ன அஞ்சலி? நான் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன இது? பாட்டி ரூம்ல கேமராவை மறைச்சு வச்சு என்ன வாட்ச் பண்றீங்களா? என்ன பழக்கங்க இது? பாட்டி திடீர்னு கண்ணு முழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நினைவு வந்துருச்சு. அவசர அவசரமா அவங்கள பாக்குறதுக்காக ஓடும்போது நீங்க மறைச்சு வச்சிருந்த அந்த கேமரா கீழே விழுந்துருச்சு. பாட்டி என்ன சொன்னாங்க? சொல்லு அஞ்சலி, பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொல்லணும்? இல்ல, அவங்க ஏதாவது பேசி இருப்பாங்கல்ல, என்ன சொன்னாங்க சொல்லு. ஆமா, உங்களை பத்தி தான் சொன்னாங்க. என்ன பத்தியா? என்ன சொன்னாங்க? சொல்லு அஞ்சலி, என்ன சொன்னாங்க? உங்க பேரை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே கோமாக்கு போயிட்டாங்க. ஏன் ரூம்ல கேமராவை மறைச்சு வச்சு அங்க என்னதான் நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இத தப்பா நினைக்காம எப்படிங்க இருக்கிறது? அஞ்சலி, பாட்டி கோமால இருக்காங்க. எப்பவுமே பக்கத்துல ஒரு ஆள் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஒருவேளை நீயும் இல்ல, நானும் இல்ல, நர்ஸும் இல்லனா அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை நாம தெரிஞ்சுக்கணும்ல. உடனே அவங்க பக்கத்துல ஓடி வரணும்ல. அதுக்கு தான், ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த கேமரா வச்சேன். மத்தபடி எனக்கு வேற எந்த பேட் இன்டென்ஷனும் இல்ல. பாட்டி நல்லதுக்காக தான் இதை நான் செட் பண்ணேன். சரி, அப்படி பார்த்தா கூட இத ரகசியமா செட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல அஞ்சலி, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மறந்துட்டேன். மறதியா? இல்ல
சொல்லவே கூடாதுன்னு மறைச்சு வச்சிங்களா? ஏய், இத மறைச்சு வைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? ஏய், என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு வேற எந்த பேட் இன்டென்ஷனும் இல்ல. அவசர அவசரமா இந்த கேமரா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண, அவ்வளவுதான். உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புதான். அதுக்காக என்ன தப்பா நினைக்காத. கொடு. நிறுத்துக்க. அவன் ஒரு சைக்கோமா. எப்படியாவது நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுமா. ஃபாதர், இந்த ஆசிரமத்துல தான் என் ஹஸ்பண்ட் வளர்ந்துருக்காரு. உன் ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? மகேஷ் சந்திரன். ஃபாதர், எதுவுமே கோ இன்சிடென்டா இல்ல. எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சு நடந்த மாதிரி இருக்கு. அப்போ அவரு கண்டினியூஸா நம்மள வாட்ச் பண்றாரா? இல்ல, எல்லாம் எதாச்சியா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. எந்த இடத்துலயுமே இல்லையே. அப்புறம் எப்படி இவருக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும்? ச்சே. நம்மளால கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல இவரை நிஜமாவே கேமராவை செட் பண்ணலையா? அப்படின்னா வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரா? அப்ப இந்த வீடியோல எங்க இருக்கும்? ஒன்னு அவர் லேப்டாப்ல இருக்கணும், இல்ல போன்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை எடுக்கணும். என்ன பண்ணலாம்?